சரி பண்ணணும். அதை மட்டும் சரி பண்ண. இப்போ வீணை வந்து நீங்கள் வாட்சி எவ்வளோ நாள் இருக்கும்? வருஷம் அவசரமாக பல வருஷம் இல்லை, அது வந்தால் கண்டிப்பா அதுல உட்காரும். எனக்கு சும்மாவே அதை நான் ஸ்ருதி இப்படி போட்டுட்டே இருக்கேன். நான் வீணை வந்து ஏதாவது டச் பண்ணிட்டீங்க வாட்சி கீச்சு ஏதோ பார்த்துட்டு சும்மா வாசிக்கிற அளவு இல்லை, அது ஃபுல்லா டேமேஜ் ஆகும். ஃபுல்லா சரி பண்ணணும், சரி பண்ணி வாசிக்கிற அளவு கொண்டு வரணும். நீண்ட நாள் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை கொடுத்துட்டு எனக்கு பார்க்கணுமா, அதை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. இப்போ லக்ஷ்மி டீச்சர் விட்டாலியா, ரோசி சொல்லிட்டு சொல்லுவோமே, ரோஸ் கலர்ல இருப்பாங்க. அதாவது அங்கே சரஸ்வதி அவங்க இருந்தாங்க, அவங்க வயசு அவங்க டாக்டர் மிஸ்ஸஸ். ஆமா சச்சம்மா. அவங்க வந்து அப்பாட்டு வந்து சரஸ்வதிங்கிறவங்க என்னோட அப்பாவோட ஸ்டூடெண்ட். அங்க சுத்தி இங்க சுத்தி சரி அப்பாவோட ஸ்டூடெண்ட் சரஸ்வதி. அதுக்கப்புறம் டிஸ்பிங்கிறது அங்கே கிட்டே அவங்க கூட மாட இருந்து அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அவங்க வீடியோ கூட ஒரு 4 இயர் தான் போய் பண்ணியிருக்கேன். நான் போலிக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஒரு ரொம்ப வருஷம். அதனால வந்து இப்போ அவங்க வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்க சொல்றது மலைக்கோட்டை. நான் சொல்றது வந்து சஞ்சீவராசன். ஆமா தேர்க்குடிக்கு முன்னால. ஆமா சஞ்சீவராசன் வந்து நான் சொல்றது மலைக்கோட்டையில. மலைக்கோட்டை அக்ரஹாரம் மேல. அக்ரஹாரத்துல உங்களுக்கு இவ்வளவு சுப்பிரமணியம் இருக்காருல்ல, தமிழ் வித்வான் சுப்பிரமணியம், முருகன், சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே தவுள், சண்முகம், சுப்பிரமணியம், முருகன். ஆமா அவாத்து அடுத்தான் எங்கத்துக்கும் அவாத்துக்கும் ஒரே காம்பவுண்ட். அசோக் கூட அங்கதானே இருக்காரு. அசோக் வந்து அந்த பக்கம் மலையில, அவ இருக்கிறது வந்து தெற்கு பக்கம் இருக்கா சவுத், நாங்க ஈஸ்ட். அந்த குடும்பம்லாம் நல்லா தெரியும். பரம்பரையாக சங்கீதமான குடும்பம். மேன வாசிப்பு சண்முகம் நல்லா. அசோக் காளிதாஸ். இப்போ ஒரு மணிகண்டன் வயலின் இருக்காங்க. மணிகண்டன் வந்து அமெரிக்கா அசோக் நிறைய இப்போ சிங்கப்பூர் போயிட்டாங்க. நிறைய வாசிப்போம். மணிகண்டன் எனக்கு வாசிருக்கேன். கச்சேரி நான் பாடுவேன். அம்மா வந்து டீச்சர் இல்லையா, அம்மா சித்தப்பாவுக்கு நிறைய வாசிருக்கேன். நான் வந்து அது ஒரு கச்சேரிக்கு நான் வயலின் போட்டுருக்கேன். வீணை மட்டும்தான் எனக்கு இதுக்கு வந்து பாரம்பரியமாக வந்து அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம். ஆமாம் கண்டிப்பாக. இதே மாதிரி தான் நான் வந்து வாய்ப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அது என்னடானா எனக்கு இப்போது அம்மாவத்திலே இருந்த வீணை இப்போ என் கைக்கு வந்தோன்னே பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணில் இந்த வீணை இப்படி படுத்துருமே, இதுக்கு மேலே இது பாடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். பண்ணி மேலே பார்த்தா ஏண்டி நீ எல்லாம் என்னடி பொண்ணு அப்படின்னு கேட்பல, அந்த லெவலில் இருக்கிறது வீணை. ஏன்னா நான் 20 வருஷமாக பார்க்க முடியாததுனால இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது இந்த இதெல்லாம் இருக்குல்லையா, இந்த ஸ்ருதி போடுறது அதெல்லாமே பாழாயிடுது. சாதாரணமாக ஒரு வீணை வாங்குறோம் சொன்னால் ஒரு எட்டு வாங்குற வீணைங்கிறது ஒரு 4 வருஷம். அதாவது நல்லா கடையாமல் சுற்றி கடையாமல் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். 4 வருஷம். ஆனால் நிறைய நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறப்ப எங்கள் வீட்டு நிறையா வாசிக்கும். அப்படிங்கிறப்ப இன்னொன்று நான் வந்து எங்கள் வீணையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை நான் அதை மேலே கட்டிடுவேன். அதாவது சுரஸ்தானம் போய் கம்ப்ளீட்டாக பிரிச்சே போயிடும். வீணையை வந்து பிரித்து ஒரு விதமாக 2 வருஷத்துக்குள்ள 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நிறைய வாசிக்கும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பல வருஷங்கள் ஆச்சு பறவையில் வைக்கிற அளவுக்கு வீணை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்ணு கேட்டீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இது மட்டும் அதை மட்டும் மாற்ற பத்தாது கண்டிப்பாக. அதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்னபடி நான் எப்படி 3 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நான் மாற்றிட்டு இருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து 2 வருஷம் பண்ணியிருக்கணும். சரி பண்ணாலும் 4 வருஷமாவது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங். அதனால் அவ்வளோ நாளாக இருக்குங்கிறப்போ அதை கம்ப்ளீட்டாக பிரித்து உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக அது எங்கேயாவது உடஞ்சிருக்க மட்டும் பார்த்துக்கணும். உடையாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கேயாவது விசில் விட்டு வச்சுங்களேன், சப்போஸ் நம்மளும் அறியாமல் நீங்கள் பழங்களை வச்சு கேட்குறீங்க, அதனால சந்தேகம் பண்ணுறேன். ஏன்னா எங்கேயும் அங்கேயும் இடிச்சு விட்டு லேசாக விசில் விட்டு நீங்கள் சொல்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 2015 அந்த வீணையை பார்த்து பத்திரமா வச்சுருக்கேன். பட் பிஃபோர் தட் நான் இல்லை. 2015 பத்திரமா வச்சுருக்கேன். பழனி மேலே இருந்தாலும் பத்திரமா வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு முன்னாடியே நிறைய இருந்தாலும் பண்ணலாம் இல்லையே சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த வீணை கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லாமே செட் பண்ணி நீங்கள் இந்த பிரெட்டை இதெல்லாம் பெருக்குவீங்க. நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பிரித்து பண்ணிக்கலாம். அது மாதிரி கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பண்ணலாம். அது எவ்வளோ வரும்?
பார்த்தா தான் தெரியும். அதாவது பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னென்ன போயிருக்குங்கிறது தெரியாது இல்லையா? வேலை கட்டுறது அப்படின்னாலே அதுக்கு ஒரு இப்போ நான் எப்படி கட்டிக்கினாக்க, நான் வந்து என்னுடைய வீணைகள், என்னுடைய ஸ்டூடெண்ட் வீணைகள் எல்லாருமே வந்து என் வீணை உட்பட நான் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஆள் வந்து தஞ்சாவூருக்கு தான் வருவான். அதனால செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அப்பா காலத்தில் வந்து அவங்க பரம்பரையாக அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அதனால் அவங்க எப்படின்னாக்கா, நான் டைரெக்டாக செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு 50 ரூபாயில் பண்ணி கொடுத்துருவேன் இல்லையா? அவனை பண்ணி கொடுத்தா அப்படின்னா அவன் தஞ்சாவூர் கரகரப்பு போகிறது வர்றது எல்லாமே சேர்த்து கூட்டி கழிச்சு ஒழித்து பிரித்து எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு அமௌண்ட் சொல்லுவான். அவன் என்ன அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா அதுதான் அமௌண்ட் சொல்லுவான். அவ்வளோ. இப்போ புதுசாக வாங்குறதுன்னா என்கிட்ட வந்து 30 துண்டு வினையாக இருந்தது. ஜாயிண்ட் வினை தான் என்கிட்ட. ஏகண்ட வினையும் வாங்கலாம் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 5 ரூபா ஒரு 5 ரூபா கூட 6 ரூபா கூட இருக்கும். அவ்வளோதான். எனக்கு என்னமோ ஏகாண்ட வினைக்கு வரக்கூடிய அந்த சவுண்டை சாதாரண வீணிலே நல்ல கொண்டாட முடியும். ஏகாண்ட வினைங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு 5 ரூபா கூட வரும். ஒரே மரத்தை செஞ்ச வீணை இந்த மாதிரி சுய அடிக்கடி கிடையாது. அந்த மாதிரி பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் நான் அந்த நாதம் அந்த சவுண்டு சுட்டிங்கிறது வந்து எனக்கு சாதாரண வீணிலே. ஆனால் இதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் இது வித்தியாசம்னு சொல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டா ஒருத்தர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீணை. ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பண்ணி வாங்கினேன் அது. நான் அம்மாட்ட, அம்மா வந்து மியூசிக் டீச்சர் ப்ளஸ் நான் எனக்கு வந்து பாட்டுன்னா அவ்வளோ உயிர். கச்சேரியெல்லாம் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து எனக்கு எப்படி மியூசிக்கில் வருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் வந்து எனக்கு வீணை வாங்கணும், எனக்கு வீணை வேணும். அன்பு நண்பர்களே, சென்டம் எடு கழுத்தில் வீணை, அந்த வீணையினுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள், அதில் என்ன நம்ம கவனிக்கணும், எப்படியெல்லாம் வந்து அந்த இசையை கொண்டு வரணும், அதில் என்ன மாதிரியான தத்துவங்கள் இதில் அடங்கியிருக்கு, அந்த வீணையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பராமரிக்கணும், இப்படியான அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். புத்தம்புது விஷயம், நமக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள். இதை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறவர், இது வீணை விஷயமா நமக்கு இவ்வளோ விளக்கங்களை சொல்கிறவர் பாருங்கள், லக்ஷ்மி நரசிம்மன் ஐயா, இசை பேராசிரியர், வீணை வித்வான் TK லக்ஷ்மி நரசிம்மன் ஐயா அவர்கள் தான் இந்த அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு இப்போது தந்திருக்காரு. ஐயா வந்து பரம்பரையாக வீணை வாசிப்பதிலே தேர்ந்தவர். அவருடைய 2 பெண்களுமே வீணை வாசிப்பதிலே மிகவும் வல்லவர்கள். அவங்க அப்பா கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு காதில் விழுந்தது. அவர் மிகச்சிறந்த ஒரு வீணை கலைஞர். ஆக இப்பேற்பட்ட இந்த மகான்கள் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த உறையூரில், திருச்சிராப்பள்ளி உறையூரில் நாச்சியார் கோயில் வாசலுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் இருக்காங்க. அவர்களிடத்தில் தாராளமாக நீங்கள் வந்து வீணை கற்றுக்கிட்டு இந்த பாரம்பரிய கலையை நம்ம தேசமெங்கும் மட்டுமல்ல உலகமெங்கும் கொண்டு செல்லணுங்கிறது எங்களுடைய, அதாவது இறைவனை பாடுகின்ற சிவனடியார்களுடைய, ஆழ்வார்களுடைய, எல்லோருடைய பக்திமான்களுடைய விருப்பம். எல்லோரும் வீணையை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் இறைவன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு வித்தியாசமான விஷயத்தில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.